கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலவேளையில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக என்னோடு பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்க வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளில் தேவ ஆலயத்திலே பிரசங்கிக்கும்படியாய் கடந்து வருகிறார். அன்பான தேவ ஜனமே, ஜப ஆலயம், யூதருடைய ஜப ஆலயம் சொல்லும் போது ஒரு 120 பேர் இருக்கணும். அதுக்கு சினகாஸ் என்று சொல்லுவார்கள். அதுக்கு மேல எவ்வளவு பேர் ஆனாலும் இருக்கலாம், அதுக்கு குறைவா இருக்கக்கூடாது. 120 பேர். அப்போ ஏசாமி வந்திருக்கிற ஆலயம் கண்டிப்பா அது அதிக ஜனங்கள் நிறைந்த உள்ள இடமா கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனாரோ அவரை தேடி ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களே தானாவே வந்தார்கள். யாரையும் ஆண்டவர் வாங்க, நான் உங்களுக்கு அற்புதம் செய்கிறேன், உங்களை சுகமாக்குறேன், என்னங்க உங்களை நான் மதமாத்த வந்திருக்கிறேன், எங்கேயுமே அவர் சொல்லலை. ஆனால் ஜனங்க பார்த்தீங்கன்னா அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை கண்டு திரளான ஜனங்க கடந்து போக ஆரம்பித்தார்கள். என்ன, இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு போனா அங்கேயும் ஆயிரக்கணக்கான ஜனம், ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டுக்குள்ள வெளியே ஜனம், ஆகையால் வீட்டு கூரையை பிரிச்சு அங்கிருந்து வியாதியத்தில் அனுப்புற அளவுக்கு. அப்போ அவர் எங்க போனாலும் யாரா இருந்தாருன்னா ஆண்டவர், நம்முடைய பாஷையில சொல்லணும்னா அந்நாட்கள்ல என்னங்க பொது சொத்தா இருந்தாரு, இல்லைன்னா பப்ளிக் பிகரா இருந்தார். அந்த அளவுக்கு அவர் என்ன ஆயிருந்தார்னா ஜனங்க மத்தியில அங்கீகாரம் பெற்றவராக அந்நாட்கள்ல பிரபலமான ஊழிய செய்தார். அவரை தீர்க்கதரிசி என்று சொன்னாங்க, என்னங்க தேவன் அனுப்பினவர் என்று சொன்னாங்க, தேவன் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது, இப்படி பலர் பலவிதமா எல்லாம் சொன்னார்கள். ஆனா அன்பான தேவ ஜனமே, நானும் விசுவாசிக்கிறேன், இந்த ஓய்வு நாள்ல ஜபாலயத்துல வந்து பிரசங்கம் பண்ணும்போது கண்டிப்பா ஏசாமி ஆலயத்துக்கு வராருன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, திரளான ஜனங்க கேள்விப்பட்டு எந்தெந்த அக்கத்துல சந்தில வீதியில தெருவில் இருக்கிறாங்களா எல்லாம் வந்து நுழைஞ்சிருப்பாங்க. ஆனா நீங்க பாருங்க, 10ஆம் வசனம் சொல்லுது, அவர் ஓய்வு நாள்ல ஜபா ஆலயத்துல உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா எத்தனையோ பேர் இருந்த போதும் ஆண்டவருடைய கண்கள் அவங்க எல்லாரையும் நோக்கி பார்க்கல. யார் மேல அவருடைய கண்ணு நோக்கமா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 ஆண்டுகள் எவ்வளவு நிமர முடியாத ஒரு கூனி தேவ ஆலயத்திலே இருந்தார். அன்பான சகோதரனே சகோதரிய, நம்ம பாஷையில சொல்லணும்னா இவளுக்கு 18 வருஷம் என்னங்க குனிந்தவ நிமரவே முடியல, வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியல, மனிதர்கள் நேராதான் பார்க்க முடியும். வாழலாம் குனிந்தே வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை அவ என்ன பண்ணிட்டாங்க, கடந்து போயிட்டான். 18 வருஷம் கூனியனா வயசு. அன்பான தெய்வ ஜனமே, ஒருவேளை என்னங்க ஒரு 10 வயசுல 15 வயசுலயோ இல்ல ஒரு 20 வயசுல வந்திருந்தா கூட 35 30 40ன்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்க. இப்ப இத்தனை வருஷம் தலை குனிந்தவங்க தலை நிமரவே முடியல. இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் உங்களோட வாழ்க்கையில சமுதாயத்துல மனிதர்களால என்னங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமா ஒருவேளை நீங்களும் இந்த சகோதரிய போல தலை குனிந்த நிலைமையிலேயே பலருக்கு முன்பாக நிமர முடியாதபடிக்கு உங்களை பலர் மிதித்திருக்கலாம், பலர் அவமானப்படுத்திருக்கலாம். ஆனா இந்த காலையில கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்லுகிறேன், இந்த காலையில கண்டிப்பா தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவர். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆண்டவருடைய கண்கள் ஆண்டவருடைய மனது அவங்க எல்லாரும் மேல போல. ஆனா யாரு நிமர முடியாம குனிந்தே இருந்தாங்களோ அந்த அம்மாவை மாத்திரம் பார்த்து அவர் என்ன பண்ணார், 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அன்பான தேவ ஜனமே, அவளை கண்டு மனதுருகி அவளை அழைத்து அவளை பிரியமான தேவ ஜனமே என்ன பண்ணினாரா, தொட்டார். அவ்வளவுதான். குனிந்தவ நிமர ஆரம்பித்தார். இன்றைக்கு அன்பான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கை கூட இன்னைக்கு பல இடத்துல குனிந்து நீங்க ஒருவேளை பொருளாதாரத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, விசுவாச பாதையில, ஊழிய பாதையில
தலை குனிந்திருக்கலாம். முடிஞ்சு போச்சும் கதை, உனக்கு எதிர்காலமே இல்லை, இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பானவளை முத்திரை குத்திட்டு உன்னை தூத்தி திரிஞ்சு கொண்டிருக்கிறாங்களா? கவலையே படாத, இந்த நாள் உன்னுடைய நாள். இன்றைக்கு கண்டிப்பா தேவன் உனக்கு அற்புதம் செய்வார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, மனுஷன் கைவிடலாம், தேவன் கைவிட மாட்டார். மனுஷன் வெறுத்துடலாம், தேவன் சேர்த்துக் கொள்ளுவார். மனுஷன் நம்மளை கண்டுக்காம போகலாம், ஆனா ரத்தம் சிந்தின ஆண்டவர் நம்மளை கண்டு கொள்ளுகிற தேவன். அந்த சிறிய ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார், அவளை அழைத்து தொட்டார். நான் விசுவாசிக்கிற இந்த காலையில நீங்களும் பல இடங்களில் தலை குனிந்து ஆண்டவர், என்னைக்கு இந்த நிலைமை மாறும்? ஒருவேளை கணவனால தலை குனிந்திருக்கலாம், மனைவினால தலை குனிந்திருக்கலாம், பெற்றவங்களால தலை குனிந்திருக்கலாம், பிள்ளைகளால தலை குனிந்து சமுதாயத்துல போதம்பா இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க கட்டப்பட்டோ தள்ளப்பட்டோ இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை இருக்கலாம். ஆனா நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்லுகிறேன், அந்த ஸ்திரீயை பார்த்து மனதுருகின ஆண்டவர் இன்றைக்கு உங்க மேல மனதுருகிறார். அவளை அழைத்த ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறவராக இருக்கிறார். அவளை தொட்ட ஆண்டவர் உங்களையும் தொட்டு, அவளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இங்க வேதம் சொல்லுது, அவளை தொட்ட உடனே அவ என்ன ஆனாலாங்க? குனிந்தவள் நிமிர்ந்து நின்றாள். நீங்க எங்க குனிஞ்சீங்களோ அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்க சங்கீதக்காரனாகிய தாவீது 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார், அவர் என் தலைய எண்ணெய்னால அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி. அன்பான தேவ சனமே, தலை குனிந்த நிலைமையை மாத்தி தலை நிமிர்ந்து இருக்கத்தக்கதாக இந்த காலையிலே கர்த்தர் உங்களை கட்டாயமா மாத்துவார். அது வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, நீங்க படிக்கிற ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, எங்க தலை குனிஞ்சீங்களோ அதே இடத்துல என் ஆண்டவர் இந்த காலையில உங்க தலை நிமிர்ந்திருக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்க சோர்ந்து போவாதீங்க. என்ன பண்ணுங்க, அந்த ஸ்திரீயை போல 18 வருஷம் கூனியா இருந்தாலும் அந்த அம்மாவுக்குள்ள இருந்த நம்பிக்கை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு இல்ல ஒரு நாள், இன்னைக்கு இல்ல ஏதோ ஒரு நாள்ல என் நிலைமை மாறும், என் சூழ்நிலை மாறும், நான் இப்படியே இருக்க மாட்டேன், கர்த்தர் என்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவார் என்ற அந்த நிச்சயத்தோடு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனை தேடினார்கள். ஓய்வு நாள் தோறும் அவங்க எங்க இருந்தாங்கன்னா ஆலயத்துல இருந்தாங்க. நம்ம பிரச்சனை வந்தா வரமாட்டோம் ஆண்டுட்ட, சூழ்நிலை சரியில்லைன்னா ஆண்டுட்ட வரமாட்டோம், கேட்டா மனசு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா எவ்வளவு பாருங்க, இந்த தாயார பாருங்க, பிரியமான தேவஜனம், ஆண்டு சொல்றாரு, யாருக்கு தெரியுமா டாக்டர் வேணும்? வியாதியஸ்தனுக்கு தான் டாக்டர் வேணும், நல்லாக்கிறவனுக்கு டாக்டர் தேவையில்லை. பிரச்சனையோடு இருக்கிறவனுக்கு தான் தேவன் தேவை, பிரச்சனையோடு இருக்கிறவன் தான் தேவாலயத்துக்கு வரணும், பிரச்சனையோடு இருக்கிறவன் தான் பிரியமான தேவ ஜனமே தேவனை தேடணும். அவங்களுக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். வயிறு ரொம்ப இருந்து எத்தனையோ பேர் ஆலயத்துல இருந்தாங்க, அவங்க யாருக்கும் அற்புதம் நடக்கல, அவங்கள குறித்து சொல்லப்படல. இந்த தாயார மாத்திரம் சொல்லப்பட்டது. இந்த வார்த்தை கேட்கிற நீங்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உலகம் என்னன்னா சொல்லட்டும், கேலி பண்றவன் கேலி பண்ணட்டும், சிரிக்கிறவன் சிரிக்கட்டும், தூத்தி திரியவன் தூத்தி திரியட்டும், பரிகாசம் பண்றோம் பரிகாசம் பண்ணிட்டோம், ஆனா நீங்க தேவனை தேடுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், உன் துக்கம் சந்தோஷமா மாறும். கண்டிப்பா கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாத்தி உன் தலையை நிமிர்ந்திருக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எவ்வளவு நிமிர முடியாத சூழ்நிலையில இருந்த போதும், அந்த தாயார் கூனியா இருந்தோம், ஓய்வு நாள் தோறும் தேவாலயத்துக்கு வந்தது போல தேவரீர் இந்த காலையில எங்களோட பிரச்சனையை காட்டிலும், எங்களோட பலவினை காட்டிலும், நாங்க கடந்து போற பாதையை காட்டிலும் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்துல இருக்கிற மக்கள் அன்ற உணர்ந்து தேவனை எல்லா சூழ்நிலையில தேட கண்டிப்பா அந்த கூனியை நிமிர்ந்து அந்த இருக்க செய்த ஆண்டவர் என் நிலைமையை மாத்துவார், நானும் நிமிர்ந்து நிற்பேன், என் அவமானங்களை தேவன் மாத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த நிச்சயத்தோடு உம்மை தேட ஒவ்வொரு பிள்ளைக்கு நீர் உதவி செய்யும்.
இப்பொழுது ஊழியக்காரனா ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தலை நிமிர முடியாதபடி அன்றே இன்றைக்கு அவமானத்தோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்துல அன்று நிந்தை நீங்கப்படுவதாக, அவமானம் மாற்றப்படுவதாக, தலை குனிந்த இடத்துல இயேசுவின் நாமத்துல தலை அன்று உயர்த்தப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி ஆமான் தலையை உயர்த்தினீரோ அதே போல ஆண்டவரே கர்த்தாவே ஆமானை வெட்கப்படுத்தி மொர்தெக்காயை உயர்த்தினீரோ அப்படியே நம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்யும். எல்லா தடைகளை நீக்கும், அற்புதங்களை செய்யும். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களை தலை நிமிர்ந்திருக்க பண்ணுவார். உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மேலும் உயர்த்துவார். நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைச்சா அன்பானே எங்களுடைய தொலைபேசியின் எண் வழியா எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப குறிப்பு இருந்தா தெரியப்படுத்துங்க. அதோடு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு சாயங்காலம் 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் 21 தேவ ஊழியர்கள் வருகிறார்கள். ஆகையாலே நீங்கள் வரலாம், பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை